Hello friends, welcome back to the channel EasyGardeningTamil. நான் உங்க friend Afni. நாம இந்த வீடியோல அன்றாடம் சமையல்ல யூஸ் பண்ற கொத்தமல்லி கீரையை நம்மளோட வீட்டுல எப்படி ஈஸியா வளர்க்கறதுங்கறத பத்தி பார்க்க போறோம். கொத்தமல்லி கீரை வளர்க்கறதுக்காக விதைகளை தனியா போய் நர்சரியில வாங்க தேவையில்ல. நம்ம எல்லாரோட சமையலறையில காணப்படுற தனியா விதை, அதாவது கொத்தமல்லி விதையை மாத்திரமே பயன்படுத்தி சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட தோட்டத்திலேயும் இந்த கொத்தமல்லி கீரையை வளர்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா இந்த வீடியோ கீழே காணப்படுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல காணப்படுற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன் சிம்பிளை கிளிக் பண்ணி அதுல நீங்க ஓலை செலக்ட் பண்றது மூலமா நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கக்கூடியதா இருக்கும். முதல்ல இதுக்கு தேவையான மண் கலவையை பத்தி பார்ப்போம். ஒரு 30% கம்போஸ்டும் அது கூட ஒரு 70% மணலும் எடுத்து வச்சிருக்கேன். மண் கலவைக்காக மண் செலக்ட் பண்ணும்போது இதே மாதிரி கொஞ்சம் லூஸான மணலை எடுத்துக்கோங்க. அப்பதான் கொத்தமல்லி கீரை ரொம்பவே நல்லா வளரும். அதே மாதிரி கம்போஸ்ட் எடுக்கும் போதும் நல்ல பழைய கம்போஸ்டா எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த மாதிரி உயரம் குறைவான ஆனா அகலமான ஒரு தொட்டி எடுத்துக்கோங்க. தொட்டியோட கீழ்ப்பகுதிகளை சின்ன ஓட்டு துண்டுகள் இல்லாட்டி கல் துண்டுகள் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ண மண் கலவையை அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கீரை வளர்க்கும் போது அதிகமான செடிகளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடர்த்தியா வளர்ப்போம். அதனால உயரம் குறைவான அகலமான தொட்டியை செலக்ட் பண்றது தான் எப்பவுமே பெஸ்டா இருக்கும். சமையலுக்கு வாங்குற தனியா விதைகளை நடவு செய்யறதுக்காக யூஸ் பண்ணக்குள்ள அந்த விதைகளை எடுத்து மோந்து பாருங்க. அந்த தனியாவோட பச்சை ஸ்மெல் அப்படியே இருந்தா தான் அந்த விதைகள் முளைக்கும். அப்படி இல்லாட்டி அந்த விதைகளை புழுக்குத்தாம இருக்கிறதுக்காக ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணிருப்பாங்க. அப்படி சில நேரங்களில் விதைகள் ஸ்டீம் பண்ணப்பட்டு வரத்தால அந்த விதைகள் இறந்திருக்கும். அதனால அந்த விதைகள் முளைக்காது. இப்படி செலக்ட் பண்ண விதைகளை நடவு செய்யறதுக்கு முதல் ஒரு சப்பாத்தி கட்டை இல்லாட்டி ஒரு கல் வச்சு ஒன்றும் பாதியமா உடைச்சுக்கணும். அப்படி உடைச்சதுக்கு அப்புறமா நடவு செஞ்சோம்னா விதைகள் ரொம்பவே விரைவா முளைக்கும். அதாவது தனியா விதைகளை உடைக்காம முழுசா நடும்போது அது முளைக்கிறதுக்கு 21 நாட்கள் எடுக்கும். ஆனா அதே தனியா விதைகளை ஒன்றும் பாதியமா உடைச்சிட்டு இதே மாதிரி நடவு செய்யும் போது வெறும் 7 இருந்து 8 நாட்களுக்கு விதைகள் முளைக்க தொடங்கும். இப்படி உடைச்சதுக்கு அப்புறமா நம்மளோட மண் கலவைக்கு மேல இதே மாதிரி நெருக்கமா தூவிக்கோங்க. தூவிட்டு அதுக்கு மேல மண்ணை அள்ளி போடாதீங்க. இதே மாதிரி கையால லேசா மண்ணை தூவிக்கோங்க. விதைகளுக்கு மேல அதிகமான மண்ணை போடும்போது அந்த விதைகள் முளைக்கிறதுக்கும் டைம் எடுக்கும். முளைச்சு வெளியே வாரத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படும். அதனால இதே மாதிரி லேசா மண்ணை தூவிக்கோங்க. அப்ப விதைகள் சீக்கிரமா முளைக்கும். அது மட்டும் இல்லாம நடவு செஞ்சதுக்கு அப்புறமா தண்ணியை ஊத்தக்கூடாது. இதே மாதிரி ஒரு ஸ்ப்ரே கன் வச்சு இல்லாட்டி கையாலேயோ தண்ணியை லேசா தெளிச்சு விடுங்க. பெரிய செடிகளுக்கு ஊத்துற மாதிரி தண்ணியை ஊத்தக்குள்ள அந்த விதைகள் மேல வாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுல இருந்து சரியா 7 இருந்து 8 நாட்களுக்குள்ள நம்மளோட தனியா செடி முளைக்க தொடங்கும். தனியா செடி முளைக்கிற வரைக்கும் ஒரு 2 இருந்து 3 நாட்களுக்கு ஒரு தரம் இதே மாதிரி ஸ்ப்ரே கன் வச்சு நல்லா தண்ணி தெளிச்சுக்கோங்க. விதைகள் முளைக்க தொடங்கினதுக்கு பிறகு அந்த விதைகளுக்கு மேல கொஞ்சமா மண் தூவி விடணும். அப்பதான் அந்த விதைகளோட வேர் நல்லா மண்ணில் பிடிச்சு வளரும். ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, தனியா விதைகளை விதைக்கும் போது ரொம்பவே கிட்ட அந்த விதைகளை தூவணும். நெருக்கமா விதைகளை தூவும் போதுதான் அந்த செடி ரொம்பவே ஸ்ட்ராங்கா வளரும். அதாவது ஒரு செடியோட இன்னொரு செடி படும்போது நம்ம தண்ணி ஊத்தும் போது அந்த செடி சவண்டு போகாம மண்ணை விட்டு புடுங்கப்படாம அந்த மண்ணோட இருக்கும். சரியா 30 நாட்கள்ல நம்மளோட தனியா செடி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. சரியா 30 நாட்களுக்கு பிறகு இந்த ஸ்டேஜ்ல இருந்து இதோட இலைகளை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். எப்ப தேவையோ அந்த நேரங்களில் மட்டும் பறிச்சு கொள்ளலாம். கடைகளில் கொத்தமல்லி கீரை வாங்குறத விட நம்மளோட தோட்டத்துல இருந்து அப்பப்போ பறிச்சு போடுறது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். மல்லி விதைகள் நம்ம எல்லாரோட வீட்டையுமே இருக்கும். அந்த மல்லி விதைகளை பயன்படுத்தி இதே மாதிரி கொத்தமல்லி கீரையை நீங்களும் உங்களோட வீட்டில் வளர்த்து பார்க்கலாம். அந்த மல்லி விதைகளை ஒன்றும் பாதியமா உடைச்சிக்கிறது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை. அதை மட்டும் செஞ்சிட்டோம்னா ரொம்பவே ஈஸியா நம்மளோட தோட்டத்திலேயும் கொத்தமல்லி கீரையை வளர்க்கலாம். கொத்தமல்லி கீரை வளர்க்கறதுக்கு வெயில் ரொம்பவே முக்கியம். குறைந்தது 4 மணித்தியாலத்திலிருந்து 5 மணித்தியாலம் நேரடியான சூரிய வெளிச்சம் கிடைக்கக்கூடிய இடத்துல வச்சு இதை வளர்த்துட்டு வாங்க. அப்பதான் செடியும் விரைவா வளரும், இலைகளும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குறிப்பிட்ட அளவு சூரிய வெளிச்சம் கிடைக்கும் போது மட்டும்தான் மல்லி செடிகளுக்கு வேரழுகள் பிரச்சனை வராது. இலைகள் ரொம்பவே செழிப்பா இருக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.